வண்டி ஏறா. சீக்கிரம் வண்டி ஏறு. சீக்கிரம் வண்டி ஏறா. வண்டி ஏறா. ஏறா. மாப்ள வண்டி ஏறியா. இப்படி பண்ணிட்டா அந்த கதை. கடவுளே, எங்க அக்காவுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. அண்ணே, அண்ணமையிலுக்கு ஒன்றும் ஆகாதுமா. மாமா, நம்ம அண்ணமையிலுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல மாமா. ஒன்றும் ஆயிடக்கூடாது மாமா. அண்ணமையிலுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது மாமா. கடவுளே. எக்ஸ்கியூஸ் மீ. டாக்டர் என் பொண்ணு ஸ்டொமக் வாஷ் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்பா, அழாதம்மா. பொண்ணா தைரியமா. என் பொண்ணு அன்னைக்கே சொன்னிச்சு, கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம். நான் தான் அவசரப்பட்டு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இப்படி நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு காரியத்துல நான் இறங்கி இருக்கவே மாட்டேன். எவன் மாமாவே நம்ம அண்ணமையில வேணாம்னுட்டு கொத்துயிரும் குல உயிருமா போட்டு விட்டு அவன் ஜென்மித்து நடந்துருவானா? அந்த வருஷ நாட்டுக்காரன் உண்டு இல்லைன்னு ஆக்கி பண்ணு மாமா. இல்லை முட்டாப்பல, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. கருணமாமா பேசல என்ன மாமா தப்பு இருக்கு? அவங்களாம் வருவாங்களாம், பொண்ணு வந்து கேட்பாங்களாம், அப்புறம் பிடிக்கலன்ட்டு அவங்க போய்க்கிடுவாங்களாங்க. என்ன மாமா இதெல்லாம் நியாயம்? நம்ம பிள்ளை தான் மாமா இந்த நிலைமையில இருக்கு. அவன் லேஸ்ல விட்டுறக்கூடாது மாமா. மாப்பிள்ள, ஆத்திரப்படுறது மட்டும் ஆம்பளத்தனம் இல்லை, இது பொம்பளை பிள்ளை சம்பந்தப்பட்ட விஷயம். அதுலயும் நம்ம பிள்ளை சம்பந்தப்பட்ட விஷயம். இதை பேசி வளர்க்குறது மல்லாக்கு படுத்துக்கிட்டு எச்சு துப்புறதுக்கு சமம். மச்சான் தைரியமா, அண்ணமையிலுக்கு ஒன்றும் ஆகாது.